மாமியாரி காலத்தையே அடுக்கலையில போய் நிக்காலே, இன்னைக்கு என்ன வகலத்தை உண்டாக்க போறாளோ என்னதோ. இத்தே இப்ப என்ன கண்ட உடனே எதுக்கு பாத்திரத்தெல்லாம் போட்டு ஏமேல எரியுதிய? வேலை பொழப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல, பின்ன எதுக்கு இந்த பாத்திரத்தை ஏமேல எரியுதிய? இப்ப வேலையை பாருங்க. எனக்கு வேலை செஞ்சு தருவான்னு உன்னை கட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப நான் உன வேலை செஞ்சு தர வேண்டியதா இருக்கு. எல்லாம் எனக்கு தலை விதி. என்ன சொல்லி விட்டேன்னு இப்படி நீங்க ஒப்பார வச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, ஒப்பார வைக்கவ இவ பெரிய மகாராணி பாரு. இவள்கிட்ட போய் நம்ம ஒப்பார வச்சு கதை சாதிக்கணும். ஒரு கப் காப்பி குடிக்கலான்னு வந்தேன், அதுக்குள்ள நாடகத்தை தொடங்கிட்டாவ. ஏன்னா காப்பியே வேண்டாம். நல்லா நடிச்சிட்டு அப்பதான் ஏதாவது வந்த உடனே நல்லா போட்டு கொடுக்கலாம். அப்படித்தானே உன்னோட ஐடியா? இன்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரமா எழும்பி மாமியாரிக்கு ஒரு காப்பி போட்டு கொடுக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு உனக்கு. நான் டெய்லியும் சீக்கிரமா எழும்பி எல்லாத்தையும் உண்டாக்கி வைப்பேன். மகாராணி காலத்தையே ஆடி அசைஞ்சு எழும்பி தின்னக்குன்னு வருவா. நீ எப்படா எழும்பி வருவேன்னு சொல்லிட்டு நாங்க உண்டாக்கி வைக்கணும். நீ ஃபுல்லா தின்னுட்டு போனை நோண்டிட்டு சரி. நில்லுங்க, உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு என்ன இப்படி அறுத்துட்டு கிடைக்குதியா? இப்ப உங்களை என்னத்த செஞ்சு போட்டேன், என்ன செய்யணும் உங்களுக்கு? வீட்ல உள்ள எல்லா பாத்திரமும் அங்க நாரிவே கிடக்கு. சாப்பாடு தான் நான் ரெடி பண்ணி வச்சேன், அத சாப்பிடலாம்னு போம்ப ஒரு பாத்திரம் கூட இல்ல தின்னக்கு. இந்த பாத்திரத்தையாவது கழுவி வைக்கலாமா? எல்லா வேலையும் நானே செஞ்சு கடந்து சாவல. நான் அப்படி என்ன வேலை செய்ய சொல்லிட்டு டெய்லியும் வீட தூத்து போடணும், பாத்திரத்தை கழுவி வைக்கணும். இதுக்கு கூட ஒண்ணும் முடியாதா? சரி, இவ்வளவு வேலை தானே, நான் எல்லாத்தையும் செஞ்சு வைக்கலாம். நீங்க பத்தி ஒப்பார நிறுத்துங்க. அப்படி ஒரு வேலையை எனக்கு செஞ்சு தரண்டாமா? இப்படி 2 வார்த்தை சொன்னனால தானே என்னோட மகன்ட்ட இலக்கி கொடுத்தேன். இன்னைக்கு என் கூட்டுக்காரி சொன்ன, அதனாலே மர்மோல வேண்டிய இடத்துல இருக்குன்னு நான் தான் என்னோட தலையில இடம் கொடுத்துட்டேன். உங்கள்ட்ட மட்டுமா சொன்னாவ? என்னோட ஃப்ரெண்ட்ஸும் முதலையே சொன்னாவ, மாமியாரு பயங்கர ஆளு, இருத்த வேண்டிய இடத்துல இருக்குன்னு. நான் தான் என்னோட இடுப்புல உங்களுக்கு இடம் தந்துட்டேன். ஆமா, ஏன்னா நான் கொடுமைக்காரி பத்தியா உன்னோட இடுப்புல இருந்து உன்னோட தலையை நான் பிச்சிட்டு இருக்கேன். என் முகம் சரியில்லை, முகம் மட்டும் சரியாட்டு இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவியா? உன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்திருக்க மாட்டேன். இருந்தாலும் உங்களோட மோனுக்கு மூஞ்சி கூட சேர்ந்து பறக்கும். ஆமா பறக்கும். ஆமா, ஏன்னா என்னோட முகம் வச்சு தர இலக்கம் பத்தியா அவனோட மூஞ்சியும் சேர்ந்துதான் பறக்கும். எனக்கு இதெல்லாம் கேட்கணும்னு என்ன தலை விதியா? நல்லா நடிச்சு உங்களுக்கு சர்வீஸ் ஆகிட்டு பாத்தீங்களா? உங்க மோகம் வந்த உடனே நடிச்சு 1க்கு 2 ஆட்டு போட்டு கொடுங்க. ஒரு வீட்டா 2 ஆக்குங்க. ஆமா, நான் இல்ல ஒரு வீட 2 ஆக்கி. இப்ப நான் என்ன சொல்லி போட்டேன்னு இப்படி நீலி கண்ணீர் அடிச்சிட்டு இருக்குதியா? ஆமா, நீ ஒண்ணுமே சொல்லல. ஒரு வாய் சோத்துக்காக இதெல்லாம் உன்கிட்ட கேட்கணும்னு இருக்கு. கொடுமைப்படுத்திட்டே கடை. நாளை உனக்கு தெரியும். என்னத்த சொல்லுதியாத்தே? உங்களை இப்ப யார் கொடுமைப்படுத்துச்சுன்னா, பாத்திரத்தை தூக்கி என் மேல எரிஞ்சிய, அத கேட்க வந்த இடத்துல கடுவு போல பொட்டிட்டே இருந்திய. லாஸ்ட்ல பார்த்தா நான் கொடுமைப்படுத்தினேன்னு சொல்லுதியா? இந்த வயசான காலத்துல இதெல்லாம் கேட்கணும்னு நான் இருக்கேனே. உங்களுக்கு ஒரு முகா இருக்கே எல்லாத்தே. அவளோட மாமியார் இப்படி பேசுனா நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு பொறுத்துட்டு இருப்பியா எல்லாத்தே? அதே போலதானே நானும் ஒரு பொண்ணு. நானும் தானே இப்ப பேசிட்டு இருக்கேன். ஏன் மூளை எதுக்கு இப்ப இலிக்கிய? ஒன்ன மாதிரி மாமியார்ட்ட கூட வாய் பேசிட்டா இருக்கே. வாய் ஒன்னும் பேச மாட்டாத்தே, தூக்கி போட்டு 4 சாத்து தான் சாத்துவா. என் மொபைலை பார்த்து பேசாத. நீ இப்படி சண்டை போட்டு என் மொபைலை இங்க வரவிடாம பண்ணிட்ட. இப்ப எதுக்கு அவளை இலிக்கிய? ஆமா, கயிறு போட்டு இலிக்கியாவ. மொபைலும் பேசாம இருக்க காரணமே நீதான். 2 பேர்கிட்ட மாறி இலக்கி கொடுத்து என் மொபைலும் பேச்சே இல்ல இப்ப. அவர் அப்படி போனதுதான் உண்டு, என்ன போட்டு வருத்தி அடிக்குதியா? நான் தான் உங்களோட மோனையும் பேச விடாம ஆக்குனேன். நான் உங்களோட வீட்டுல இருக்கதானே பிரச்சனை. உங்களோட மொபைல வீட்டுல கூட்டி வச்சு நீங்க எல்லாரும் நல்லா ஜாலியா இருங்க. ஆமா, இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு நீ நீலி கண்ணீர் அடிச்சிட்டு போ. அப்பதானே ரூம்ல போய் மாப்பிள்ளைட்ட குண்டானியாட்டு சொல்லி இலக்கி கொடுக்கலாம். செஞ்சுட்டு வேன்னு வச்சுட்டு போற. போ நல்லா இலக்கி கூடு. மாமா வரட்டு, அப்புறம் இருக்கு உனக்கு கச்சே. இப்பதான் மனசுக்கு நிறைவாட்டு இருக்கு. போய் ஒரு காப்பியை போட்டு குடிப்போம்.